ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நவீன பிஎஸ் உலகம். இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் பிகினராக உள்ள வர்றவங்களுக்கு இந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணுறது கரெக்டான ஆப்ஷனாக இருக்குமா, ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறதே ஒரு கரெக்டான ஆப்ஷனாக இருக்குமா அப்படிங்கிற கன்ஃபியூஷனுக்கெல்லாம் ஒரு கிளியர் ஐடியா கொடுக்குற மாதிரி லாஸ்ட் வீடியோவில் நான் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே பிகினராக வர்றவங்களுக்கு எந்த மாதிரியான பேசிக் நாலேஜ் எல்லாம் இருக்கணும், இந்த பிளாட்ஃபார்மில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் யார் ஃப்ரேம் பண்ணுறாங்க, அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஆர்கனைசேஷன்ஸ்லாம் என்ன, அந்த மாதிரி ஒரு 3 விஷயங்களை பேசிக்காக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதில் நான் சொல்ல போகிற ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, செபி, செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் எல்லா ரூல்ஸையும் ஃப்ரேம் பண்ணுறது இந்த செபி தான். ஃபார் எக்ஸாம்பிள், பேங்க்ஸில் எல்லா விஷயத்தையும் கண்ட்ரோல் பண்ணி மேனேஜ் பண்ணி கொண்டு போகிறதுக்கு ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா, அதே மாதிரி இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் செபி தான் இங்கே எல்லாமே. இவங்க தான் எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் ஃப்ரேம் பண்ணுவாங்க. அடுத்ததான் நான் சொல்ல போகிற விஷயம் என்எஸ்சி, பிஎஸ்சி, அதாவது மும்பை பங்குச்சந்தை, தேசிய பங்குச்சந்தைன்னு எல்லாம் நம்ம நியூஸில் கேள்விப்படுறோம் இல்லையா, அதுதான். எந்த ஒரு ஸ்டாக்கும் என்எஸ்சிலையும் பிஎஸ்சிலையும் தான் லிஸ்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி என்எஸ்சிலையோ இல்லை பிஎஸ்சிலையோ லிஸ்ட் ஆகிருக்க ஸ்டாக் வந்து எந்த மாதிரியெல்லாம் மூவ் ஆகணுங்கிறதும் செபியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு கீழே தான் இருக்கணும். திடீர்னு ஒரு ஸ்டாக் ரொம்ப ஹைக்காகவும் போக முடியாது, அதே மாதிரி ரொம்ப லாஸும் கொடுக்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணும்போது பிஎஸ்சி தான் இருந்துச்சு. ஆனால் பிஎஸ்சியில் வந்து புரோக்கர்ஸ் மட்டும்தான் ட்ரேட் பண்ண முடியும். சாதாரண மக்களும் ட்ரேட் பண்ணுற விதமாக தான் என்எஸ்சியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சிக்கு கீழே சிடிஎஸ்எல், என்டிஎஸ்எல் அப்படின்னு ஒரு 2 ஆர்கனைசேஷன் இருக்குது. அது என்னென்னா டெபாசிட்ரி சர்வீசஸ். பிஎஸ்சிக்கு கீழே இருக்க டெபாசிட்ரி சர்வீஸ் வந்து சிடிஎஸ்எல், சென்ட்ரல் டெபாசிட்ரி சர்வீசஸ் லிமிடெட். அதே மாதிரி என்எஸ்சிக்கு கீழே என்எஸ்டிஎல்னு இருக்கும். இந்த 2 எதுக்காக இருக்குன்னா, நம்ம வந்து என்எஸ்சிலையோ பிஎஸ்சிலையோ ஒரு ஸ்டாக்கு வாங்குறோம் அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்டேஷன் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறது இந்த 2 டெபாசிட்ரி சர்வீசஸ் தான். என்எஸ்சிலையோ பிஎஸ்சிலையோ லிஸ்டாக இருக்க ஸ்டாக்கை வந்து நம்ம வாங்குவோம். அப்படி வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கான டாக்குமெண்டேஷன் அதுக்கு கீழே இருக்க டெபாசிட்ரி சர்வீசஸ் கொடுப்பாங்க. ஃபைனலாக நான் சொல்ல போகிற விஷயம் டிமேட் அக்கௌண்ட் அண்ட் ப்ரோக்கரேஜ் ஆப். அது என்னென்னா, நம்ம ஸ்டாக் வாங்குகிறோம் அப்படின்னா டைரெக்டாக என்எஸ்சிக்கிட்டேயோ இல்லை பிஎஸ்சிக்கிட்டேயோ வாங்க முடியாது. அதுக்கு தான் இந்த ப்ரோக்கரேஜ் ஆப்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த ஆப் மூலியமாக தான் நம்ம எல்லா ஸ்டாக்கையும் பையும் செல்லும் பண்ணுவோம். இந்த மாதிரி ப்ரோக்கரேஜ் ஆப்ஸ் நிறைய இருக்குது. அதில் இந்தியாவில் டாப் 3 பிளேஸில் இருக்கிறது ஜெரோதா, அப்ஸ்டாக்ஸ், ஏஞ்சல் ஒன், இந்த 3 தான். அதில் நாங்கள் யூஸ் பண்ணுற ஆப்னா ஜெரோதா, ஏஞ்சல் ஒன், இந்த 2 தான் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஆப்பில் பை அண்ட் செல் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் என்னென்னா, ஃபர்ஸ்ட் இதுக்குள்ளே ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். அந்த அக்கௌண்ட்டுக்கு பேர் தான் டிமேட் அக்கௌண்ட். அந்த அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்மளோட ஆதார் கார்டு, பேன் கார்டு அண்ட் பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே லிங்க் பண்ண வேண்டியது இருக்கும். ஒவ்வொரு ஆப்புக்கும் வேறு டிமேட் அக்கௌண்ட் இருக்கும். ஆனால் ஒரு ஆப்புக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ண முடியும். நம்ம மெயில் ஐடி வச்சு லிங்க் பண்ணியிருந்தாலும் பேன் கார்டெலாம் லிங்க் பண்ணிக்கிறதுனால ஒருத்தருக்கு ஒரு அக்கௌண்ட் தான், டபுள் அக்கௌண்ட்லாம் க்ரியேட் பண்ண முடியாது. ஆனால் வேறு ஆப்பில் வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம். டிமேட் அக்கௌண்ட் இல்லாமல் நம்மளால் ட்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம எந்த ஒரு ஸ்டாக்கை பை பண்ணுறோம் இல்லை செல் பண்ணுறோன்னாலும் எல்லா ஹிஸ்ட்ரியும் அந்த டிமேட் அக்கௌண்ட்டில் தான் ஸ்டோர் ஆகும். அதனால் அந்த அக்கௌண்ட் இல்லாமல் நம்மளால் பையோ செல்லோ பண்ண முடியாது. அந்த ஆப்பில் அப்படி ஒரு ஆப்ஷனே காட்டாது. நம்மளோட அக்கௌண்ட் இல்லாமல் அங்கே பை செல்லுங்கான ஆப்ஷனே வந்து இருக்காது. ஸோ நம்ம கண்டிப்பாக டிமேட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி தான் ஆகணும். நான் இன்வெஸ்ட் பண்ணல, சும்மா மார்க்கெட் அப்சர்வ் பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை. அந்த ஆப் டவுன்லோட் பண்ணி நம்பர் கொடுத்து லாகின் பண்ணால் மட்டும் போதும். நான் அதுக்குள்ளே மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே காட்டும், எல்லா ஸ்டாக்கும் காட்டும். நம்ம நோட் மட்டும் பண்ணிக்கலாம், பட் பை அண்ட் செல் பண்ண முடியாது. நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துக்கு கண்டிப்பாக டிமேட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி தான் ஆகணும். ஃபர்தராக ஒவ்வொரு ஆப்லேயும் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கோ அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், டிமேட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் என்ன, ஒவ்வொரு ஆப்லேயும் எவ்வளோ சார்ஜஸ் வந்து கொடுக்குறாங்க, இந்த மாதிரியான டீட்டெயில்டு வியூ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக கொடுக்குறேன். அதாவது பிகினராக உள்ள வரவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு 3 விஷயங்களை நான் சொன்னேன். அதே மாதிரி என்ன பண்ணவே கூடாது அப்படிங்கிறதுலையும் ஒரு 2 விஷயம் நான் மெயினாக சொல்கிறேன், மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. அதாவது ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா, இன்ட்ராடே பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் பிகினராக உள்ளே வர்றவங்களுக்கு நாலேஜ் ரொம்பவும் கம்மியாக இருக்கும். அப்போ தான் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இருந்தாலும் மார்க்கெட் பற்றின கரெக்டான நாலேஜ் உங்களுக்கு இருக்காது.
அந்த டைமில் இன்ட்ராடே பண்ணும்போது லாஸ் கண்டிப்பாக அதிகமாகும். அது ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்ட்ராடே அப்படிங்கிறது என்னன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதாவது ஒரு ஷேர் நம்ம காலையில் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த அன்னைக்கு ஈவினிங்கே அந்த ஷேரை வந்து விற்றுறணும். அதாவது அந்த மார்க்கெட் டைமிங் ஒன்று இருக்கும். காலையில் 9:30 ஒரு 3:30 அந்த மாதிரி ஒரு டைமிங் இருக்கும். அந்த டைமிங்குள்ளேயே நம்ம வாங்கணும், விற்கணும். அந்த ட்ரேடை வந்து நம்ம அடுத்த நாளுக்கு கொண்டு போக முடியாது. நீங்கள் ஒரு ஷேரை காலையில் ஒரு 11 மணிக்கு வாங்குறீங்க அப்படின்னா அது நீங்கள் விற்றாலும் விற்கலைனாலும் அது கரெக்டாக மார்க்கெட் முடிகிற டைமுக்கு தானாக செல் ஆயிரும். அதுதான் இன்ட்ராடே. ஒரு நாளுக்குள்ளே தான் நீங்கள் அந்த ட்ரேடை பண்ண முடியும். அடுத்த நாளுக்கு நீங்கள் அந்த ட்ரேடை கொண்டு போக முடியாது. அப்படி இருக்க ட்ரேடு வந்து இன்ட்ராடேன்னு சொல்லுவாங்க. அதே வந்து லாங் டேர்ம் அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி வாங்கினா நீங்கள் முடிவு பண்ணுற நாளுக்கு விற்றுக்கலாம். இன்றைக்கே விற்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அந்த மாதிரி இருக்கிறது லாங் டேர்ம். அப்படி லாங் டேர்மில் இருக்கிறதுல என்னென்னு கேட்டிங்கன்னா, கம்பெனியோட மூவ்மெண்ட் கம்மியாக இருக்கும். எந்த ஒரு பெரிய மூவ்மெண்ட்டும் இருக்காது. ப்ராஃபிட்னாலும் கம்மியாக தான் இருக்கும், லாஸ்னாலும் கம்மியாக தான் இருக்கும். இப்போது ஒரு பெரிய கம்பெனியோட ஷேர்லாம் வாங்கும்போது லாங் டேர்மில் வாங்கினீங்க அப்படின்னா அந்த ஒரே ஒரு நாளில் வர எந்த நியூஸும் பெரிய ப்ராஃபிட்டும் கொடுக்காது, பெரிய லாஸும் கொடுக்காது. ஆனால் இன்ட்ராடேயில் ஒரே நாளில் வர எல்லா நியூஸுமே பெரிய பெரிய மூவ்மெண்ட் கொடுக்கும். ப்ராஃபிட் வந்தாலும் அதிகமாக வரும், லாஸ் வந்தாலும் ரொம்ப அதிகமாக வரும். இன்ட்ராடே பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, ப்ராஃபிட் அதிகமாக வருதுன்னு தான் பண்ணுவாங்க. ஆனால் லாஸை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சவங்க தான் பண்ணணும். அப்படி இருக்கும்போது மார்க்கெட்டுக்குள்ளே புதுசாக வர்றவங்களுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி தெரியாது. மார்க்கெட் எப்படியெல்லாம் ட்ரிக்காக மூவ் ஆகுதுன்னு நல்லா நோட் பண்ணிகிட்டு இருக்கவங்களால தான் அதெல்லாம் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ண முடியும். புதுசாக வர்றவங்களால கண்டிப்பாக முடியாது. அதனால் புதுசாக உள்ளே வர்றவங்க லாபம் அதிகமாக வருதுங்கிறதுக்காக இன்ட்ராடே பண்ணிடாதீங்க. லாபம் அதிகமாக வருதுங்கிறத மட்டும் நினச்சிங்க அப்படின்னா உள்ளே போகிற இன்வெஸ்ட்மெண்ட்டை தொலைக்க வேண்டியது இருக்கும். அதனால் முதல்ல உள்ளே வர்றவங்க லாங் டேர்மில் பண்ணுங்கள். அது வந்து எந்த விதத்துலையும் அடிபடாது. ஆனால் இன்ட்ராடே பண்ணிடாதீங்க. நீங்கள் ரொம்ப வெல் வேர்ஸ்டாக இதில் வந்து கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டை இன்வெஸ்ட்மெண்ட் சோர்ஸாகவும் யூஸ் பண்ணுவாங்க, இன்கம் சோர்ஸாகவும் யூஸ் பண்ணுவாங்க. எல்லாருக்குமே ஒரு மெயின் இன்கம் கண்டிப்பாக இருக்கும், ஒரு பெர்மனண்ட் இன்கம் இருக்கும். அந்த இன்கம்மை மல்டிப்ளை பண்ணுற விதமாக ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இல்லை சிலர் வந்து இதை ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி செட் பண்ணிப்பாங்க. எப்படி இருந்தாலும் லாங் டேர்முக்கு கண்டிப்பாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அப்படி பண்ணுறவங்க ஒரே விஷயத்தில் பல்காக அமௌண்ட் போடக்கூடாது. அதாவது நம்ம பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் எப்பவும் ஒரே விஷயத்தில் இல்லாமல் டைவர்சிஃபைடாக இருக்கணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரே விஷயத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த ஒரே ஒரு விஷயம் லாஸ் ஆகும்போது நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக லாஸ் ஆகிற மாதிரியே இருக்கும். அதே நீங்கள் டைவர்சிஃபைடாக வேறு கம்பெனி வேறு செக்டாரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு செக்டார் குறையும் போது இன்னொரு செக்டார் கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்குன்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்பவும் அடிபடாமல் இருக்கும். இப்போ ஒரு செக்டாரில் ரொம்பவும் லாஸ் இருக்குது, இன்னொரு செக்டார் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னா இதில் வர லாஸை இன்னொரு இன்கம் வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஆனால் ஒரே விஷயத்தில் போடும்போது பேலன்ஸ் பண்ணுறதுக்கு எதுவும் இருக்காது, ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக லாஸ் ஆகும். அதனால் எப்போவும் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா டைவர்சிஃபைடாக வேறு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒரே விஷயத்தில் பல்காக அமௌண்ட் போட்டு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அது எப்போவுமே சேஃப் கிடையாது. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே பிகினராக வர்றவங்க கண்டிப்பாக இன்ட்ராடே அவாய்ட் பண்ணிடுங்க. அதை பண்ணாதீங்க, சேஃப் கிடையாது. அதே மாதிரி லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பல்க் அமௌண்ட்டை ஒரே விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த 2 விஷயத்தையும் தயவு செய்து பண்ணிடாதீங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. நவீன PS உலகம் எங்கள் சேனலில் வர அப்கமிங் வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸை பார்க்க மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.